வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஸ்ப்ரே பெயிண்ட் செய்ய போறோம். என்னது ஸ்ப்ரே பெயிண்ட் செய்ய போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் தான் செய்ய போறோம். எப்படின்னா, கடையில நம்ம ஒரு ஸ்ப்ரே கன்னு வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுல செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ்ல இந்த கன் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ எப்படி நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட்டுக்கு முக்கியமா தேவைப்படுற பொருள்னா அது இதுதான். என்னன்னா, இது வந்து கார்டன் ஸ்ப்ரே கன்னு. இது நீங்க முதல்ல வாங்கிக்கோங்க. இத பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபோம் வாஷர்னு. அதை நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இதை வச்சு மல்டி பர்பஸ்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேன்ல இதுல வந்து தண்ணி குடிச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப இந்த தண்ணியில நம்ம கலர் கலக்க போறோம். நான் வந்து கிரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த கிரீன் கலர் வந்து இப்படிதான் இருக்கும். என்ன ஆச்சுன்னா, இது காஞ்சிருச்சு. வாட்டர் கலர் தான் இது, அதனால காஞ்சதுனால நான் இதுல போட்டு நான் நல்லா குலுக்கிட்டு திருப்பி நான் கலர் உருவாக்க போறேன். இப்ப நான் இதுக்குள்ள போட்டுக்கிறேன். இப்ப நான் நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம மூடி போடாம கையாலே ஷேக் பண்ணிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரீன் கலர் கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் கலர் எல்லாம் இன்னும் கரையில. நல்லா நான் மூடி போட்டுட்டு நல்லா நான் ஷேக் பண்ண போறேன். ஒரு 5 நிமிஷம் போல நான் ஷேக் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா ஷேக் பண்ணிட்டேன். கலர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை கலட்டிக்கலாம். நான் டியூப் போடாம தான் நான் ஷேக் பண்ணேன். இப்ப நம்ம இந்த டியூபை போட்டுக்கலாம். இப்ப நான் இதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம டைட்டா லாக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம காத்தடிச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு தர்மாக்கோல்ல நான் உங்களுக்கு அடிச்சு கட்டுறேன். எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலர் வந்து சூப்பராவே அடிச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப நான் இதுல அடிச்சு காட்டுறேன், நீங்க பாருங்க. இப்ப வந்து கலர் அடிச்சுட்டேன். இதை காஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம். இப்போ நம்ம அடித்த ஸ்ப்ரே பெயிண்ட் காஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம அட்டையெல்லாம் சரியாக அடிக்கல போல், இல்லை இதில் கரெக்டாகவே படியல இந்த அட்டையில். ஆனால் தர்மாக்கோல்ல சூப்பராகவே இருக்குது. நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், கையில் ஒட்டலை. இது வந்து காற்றுல உடஞ்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டு சூப்பராகவே இருக்குது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெயிண்ட் எல்லாம் கலக்க முடியாது. அதாவது வாட்டர் பெயிண்ட் மட்டும்தான் கலந்து யூஸ் பண்ண முடியும். செவுத்துக்கு அடிக்கிற மாதிரிலாம் நீங்க பெயிண்ட் எல்லாம் கலந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒர்க் ஆகாது. பெயிண்ட்னா அதோட திக்கா இருக்கும் பெயிண்ட் எல்லாம். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலே இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.